ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மும்பை தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் புதுச்சேரி கடலில் மணல் அள்ளும் பணியில் ஈடுபட்டுள்ளது. பிப்ரவரி 27 மணல் அள்ளும் பணியின் போது முகத்வாரத்தில் தரை தட்டியதால் கப்பலின் சில உதிரி பாகங்கள் உடைந்து கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவற்றை கப்பல் நிறுவன ஊழியர்கள் அகற்றாமல் சென்றுள்ளனர். விஷயம் தெரியாமல் புதுச்சேரி மீனவர்கள் அந்த வழியாக விசைப்படகில் வழக்கம் போல் மீன்பிடிக்க சென்றனர். முகத்வார பகுதியை கடக்கும் போது அங்கு சிக்கி இருக்கும் கப்பலின் உதிரி பாகங்களில் மோதி படகுகள் சேதமடைந்தன. அடுத்தடுத்து 10க்கும் மேற்பட்ட படகுகள் சேதமடைந்த பிறகே மீனவர்கள் சந்தேகமடைந்து முகத்வார பகுதியில் ஆய்வு செய்து உண்மையை தெரிந்து கொண்டனர். உதிரி பாகங்களை அகற்றாத மும்பை கப்பல் நிறுவன உரிமையாளரை கண்டித்தும் சேதமடைந்த படகுகளுக்கு உரிய இழப்பீடு கேட்டும் புதுச்சேரி மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 300க்கும் மேற்பட்ட படகுகள் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. போன மாதம் 27ஆம் தேதி நம்ம உப்பளம் துறைமுகத்திலிருந்து ஒரு மணல் எடுக்கும் பாஜ் வெளியே போயிருக்காங்க. அந்த பாஜ் தரை தட்டி ஒரு 4 மணி நேரம் அந்த தரையில் பாதிக்கப்பட்டு இருந்து அந்த பாஜிலேருந்து 2 இரும்பு பல டன் உள்ள 2 பிளேட்டு கீழே விழுந்திருக்குது. அந்த விழுந்த உடனே அவங்க யாரும் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கல. விசைப்பட உரிமையாளர் சங்கத்தில் தெரிவிக்க நாங்கள் எப்பொழுதும் போத தொழிலுக்கு போயின்னு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 11 போட்டு டெய்லியும் போகும்போதும் வரும்போதும் இடிபட்டு பல லட்சத்துக்கு சேதமடைஞ்சிட்டுது. அதை சரி செஞ்சு மீண்டும் அந்த போட்லாம் யாரும் தொழிலுக்கு போகல. இது என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்களும் முயற்சி செஞ்சு எடுக்க பார்த்தோம். அது எதுவும் தெரியல. பிறகு போயிட்டு நல்லா விசாரித்த பிறகு எங்களுடைய பாஜிலேருந்து தான் 2 இரும்பு விழுந்துடுச்சு, அதை நாங்கள் யாருக்கும் தகவல் தெரிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இப்போ அதை எடுக்கிறதுக்கான முயற்சி நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். போர்க்கால அடிப்படையில் அந்த பாஜியோட உரிமையாளர் தான் அதை அப்ரூவ் செய்து தர வேண்டும். அது இல்லாமல் 11 போட்டுக்கும் கிட்டத்தட்ட 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் செலவு செஞ்சு அதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நேற்றுலேருந்து எந்த போட்டுமே தொழிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறுத்திட்டோம். ஏன்னா போகிற போட்டு எல்லாமே போய் அதில் அடிபட்டு மீண்டும் திரும்பி வருதுன்றதால யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேலை நிறுத்தம் செஞ்சு வச்சுருக்கோம். இதுக்கு முழு பொறுப்புமே அந்த பாஜினுடைய உரிமையாளர் தான். 11 போட்டுக்கும் அந்த நஷ்டை அந்த உரிமையாளர் மட்டும்தான் வழங்க வேண்டும். இதை உடனடியாக அதை அப்ரூவ் படுத்தி எங்கள் போட்டு எல்லாமே தொழிலுக்கு போகிறது உடனடியாக அவர் இதுக்கு வழி செய்த வேண்டும் என்று விசைப்பட உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துள்ளோம். இன்னும் ஒரு மாதத்தில் தடைக்காலம் வருது. இப்போ உடனே ஓரிரு நாட்களில் அவரை அப்ரூவ் படுத்தி கொடுத்தாதான் நாங்கள் எல்லாம் எப்பொழுதுமே தொழிலுக்கு போகிற மாதிரி எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும்.